ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த ட்ரேட் சென்டரில் எக்ஸிபிஷன் வந்துட்டு போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம சண்டே அன்றைக்கி விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ போன இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோல்டன் கேலக்ஸி அக்வாரியம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்லேயே இருந்தது. இது கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ஷாப் பீட்டா ஃபிஷ்காகவே. ஸோ அவங்களோட ஷாப் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம போய் பார்த்தோம். அங்கே இருந்த ப்ரோ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பீட்டா ஃபிஷ் லவ்வராக இருக்கீங்க, பீட்டா ஃபிஷ் வளர்க்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது எப்படி வளர்க்கணும், எப்படி பார்த்துக்கணும், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஹாய் சார், உங்களோட நேம் என்ன? தங்கராஜ் சார். தங்கராஜ். ஓகே, நம்ம இங்க என்னென்ன ஃபிஷ்லாம் செல் பண்ண, நம்ம ஷாப் நேம் என்ன ஃபர்ஸ்ட்? கோல்டன் கேலக்ஸி அக்வாரியம். ஓகே, நம்ம எங்க வச்சிருக்கோம் இந்த ஷாப்? இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா புதுசா கவர்மெண்ட்ல இருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம வில்லிவாக்கத்துல கவர்மெண்டல் ஃபிஷ்னு கொளத்தூர் ஷாப்லாம் எல்லாமே இங்க நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஃபிஷ். ஆக்சுவலி ட்ரேட் சென்டர் ஓபன் பண்ணது அன்னைக்கு. நம்ம ஷாப் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு தான் சார் ஃபுல் ஓப்பனிங் அன்னைக்கு. ஆமா, பொங்கல் இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் காட்டுறோம். ஆமா. ஓகே, இங்க நீங்க என்னென்னலாம் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே இம்போர்ட்டட் பீட்டாஸ் சார். நம்ம பீட்டாஸ் மட்டும் நம்ம இம்போர்ட்டட் பீட்டாஸ் மட்டும் நம்ம இது பண்றோம். பீட்டாஸ்ல இந்த கேலக்ஸி அந்த ஆமா, கேலக்ஸி தான் இருக்கு பாருங்க. நீமோ கேண்டி, கேலக்ஸி எல்லா ஃபிஷ்ஷும் வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல இருக்கு. ஃபுல் பிளாக் ரவுண்ட் டைல். ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம கிட்ட என்னென்ன ஃபிஷ்? 50 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 50 ரூபீஸ். ஆமா, பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்போ ஒன்று போடுறோம். ஒரு பீட்டா ஃபிஷ், ஒரு பவுல், ஒரு ஃபுட் ஃப்ரீ, மூணுமே காம்போ 100 ரூபீஸ். 100 ரூபீஸ் நம்ம தரோம் பொங்கலுக்காக. இது வந்து நம்ம இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆல பொங்கல் அன்னைக்கு. பொங்கல்ல இருந்து 5 டேஸ். ஓகே. மேக்ஸिमम உங்ககிட்ட இருக்க பிரைஸ் என்ன? அதிகபட்சம் 300. ஆமா, அதுக்கு மேல நம்ம எல்லாமே பண்றோம். 300க்கு பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபிஷ்னா எக்ஸாட்டிக் மொத்தமே வந்து 300 தான் நம்ம கிட்ட. அதனால நம்ம பண்றோம். அதாவது ஹோம் டெலிவரிலாம் இருக்கா? எல்லாமே இருக்கு. எல்லாமே சாம்ராய் ஓவர் இந்தியாவா? ஆல் ஓவர் இந்தியா. சாம்ராய் இருக்கு நம்ம கிட்ட, கேலக்ஸி இருக்கு, அவதார் இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல வந்தவொடனே ஃபர்ஸ்ட் ஷாப் நம்ம G33 போட்டீங்கன்னா ஓகே. சோ எப்ப எது வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அதுல போர்ட்ல நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நம்பர்னால நான் எக்ஸ்பிளைன் கொடுத்துறேன், பாத்துங்க. ஓகே, சொல்லுங்க. நம்ம கோல்டன் கேலக்ஸி அக்வாரியம் பத்தி நீங்க கொஞ்சம் 4 வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம கோல்டன் கேலக்ஸி அக்வாரியம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நம்ம கொளத்தூர்ல வச்சிருக்கோம். இப்போ வந்து இங்க கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த கடையை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க கூகுள் பண்ணா கூட தெரியும். வில்லிவாக்கத்துல கொளத்தூர்ல இருக்கிற கடைகள் எல்லாம் இங்க கவர்மெண்ட் அபார்ட்மெண்ட் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். நம்ம கடை G33 கோல்டன் கேலக்ஸி. ஸோ நம்ம வந்து மெயினா வந்து எதுல முக்கியத்துவம்னு பாத்தீங்கன்னா நம்ம பீட்டாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம இம்போர்ட்டட் ரகமான பீட்டாஸ் மெயினா நம்ம எல்லாமே வந்து இம்போர்ட் பண்றோம். எப்படி இம்போர்ட் பண்றோம்னா எல்லாமே தாய்லாந்துல இருந்து இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பண்ணி டைரக்டா கொடுக்காம அதை குவாரண்டைன் பண்ணி மீனை வந்து கண்டிஷனிங் பண்ணி, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பீட்டால ரொம்ப தேவையான பொருள் என்னன்னா அதோட குவாலிட்டியும் கண்டிஷனும் தான். ஸோ எல்லாருமே பீட்டா விற்கலாம், பட் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கண்டிஷன், குவாலிட்டி. இப்போ மீன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தட்டினா அது கில்லி மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா அதை பசங்களோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ அது வந்து ரசிக்கக்கூடிய ஒரு வகையில தான் இருக்குமே தவிர, வீட்டுக்கு போயிட்டு அது ஒரு 2 நாள்ல 3 நாள்ல நோய் வந்து சாவுற அளவுக்கு இல்லாத அளவுக்கு குவாரண்டைன் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான திங். அது இல்லாம பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் பீட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். மஸ்டர்ட் கெஸ், பிளாக் கிரவுனு, ஸோ ஃபேன்சி கலரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா சாலிட் கலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு, ஒயிட்டு, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் பிளாக் டிராகனு. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸர் ஐட்டம் இருக்கும், ஃபிளக்கார்ட் பாக்ஸர் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நம்ம நார்மலா வந்து ஒரு கூகுள் பண்ணி தான் இதெல்லாம் வந்து நெட்ல பார்க்க முடியுமே தவிர நேர்ல பார்க்க முடியாத ஒரு மீன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸை வந்து நாங்க இம்போர்ட் பண்றோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோல்சேலும் இருக்கு, ரீட்டைலும் இருக்கு. ஹோல்சேல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 மீனுக்கு மேல எடுக்கிறவங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் போயிடும். அது நம்ம வீட்டுல வளர்க்குறதா இருந்தாலும் சரி,
ஸோ ரீட்டைல்னு வந்து பாத்தீங்கன்னா மீன் தரமா இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு பீட்டாஸ் தவிர பாத்தீங்கன்னா அதுக்கான அசசரிஸ், பவுல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுல்ஸ். இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஷோக்காக வச்சிருக்கோம். ஸோ பொங்கல் வரும்போது தான், பொங்கல் இருந்து தான் நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டார்டிங். ஸோ ஃபிஷ் வந்து மெயினா உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிஷ் நீங்க வாங்கும் போது இது நம்ம கடைன்னு சொல்ல, எப்பவுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் வந்த மீன் இருக்கும், மீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம மீனை வந்து பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு இன்டென்ஷனா வாங்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு பெட்டு. அது நம்ம வாங்கிட்டு போயிட்டு 2 நாள்ல 3 நாள்ல வந்து அது இறந்துடக்கூடாது. ஸோ அதனால வந்து மீன் வாங்குறது நல்லா பார்த்து குவாலிட்டியா வாங்குங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீமோ கேண்டிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத கலர்கள், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன்ல கடவுள் இயற்கையாவே அதுக்கு படிச்சிருக்காரு. ஸோ இது வாங்குறது நீங்க தரமா கடை பார்த்து வாங்குங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து மீன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு, இப்போ நம்ம வந்து ஒரு ரிசப்ஷன் இருக்கு, நீங்க ரிசப்ஷன் டேபிள்ல 2 பவுல் வச்சீங்கன்னா அதோட அழகை வந்து நீங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு கூட சொல்லலாம். ஒரு பயங்கர உங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும். அதுக்கு நீங்க தீனி ஃபீட் பண்ணும் போது வந்து அது சாப்பிடுறது, அதோட அழகு, அது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முறைச்சிக்கிட்டு சண்டை போடுறது. ஸோ இப்போ நீங்க இங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மேல். இது வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது 50 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கு, மீனுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ். ஸோ இதுவே நீங்க ஃபீமேல் பார்க்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க்கலாம் நீங்க. ஸோ நம்ம வந்து ஃபீமேல் பீட்டாஸ் வந்து நம்ம ஒன்னா விட முடியும், ஏன்னா அது வந்து அடிச்சுக்கிட்டாலும் அந்த அளவுக்கு வந்து ஆக்ரோஷமா இருக்காது. பட் இதே நீங்க மேல் பீட்டான்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியா தான் வளர்த்தாகணும். ஸோ அங்க நீங்க பார்த்தது எல்லாமே மேலு, இப்போ நீங்க பார்க்கறது எல்லாமே ஃபீமேலு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ஃபேன்சி கலெக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீமோ கேண்டிஸ், இது நீங்க நிறைய இடத்துல பார்க்க முடியாது. ஸோ நாங்க கோல்டன் கேலக்ஸி வந்து உங்களுக்கு வேணும்ன்ற மீன் இப்போ இங்க இருக்கிறது இல்லாம உங்களுக்கு எஸ்பெஷலி நீங்க வேற எதுலன்னா பார்த்துட்டு எனக்கு இந்த கலெக்ஷன் வேணும் நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா நாங்க அதையும் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு அந்த கலெக்ஷன் கொடுக்க முடியும் எங்களால. ஸோ நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், இதான் நம்பர். ஸோ அதை எப்படி பராமரிக்கணும், அது எப்படி ஃபீட் பண்ணணும், அதுக்கு எத்தனை நாள்ல ஒரு வாட்டி தண்ணி மாற்றணும், அது டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், இது எல்லாம் முதல் கொண்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிஷ் பீட்டான்னு எடுத்துக்கினா மீன்ல வந்து நிறைய இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா அதாவது வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இந்த பீட்டாஸ்ல நீங்க பார்க்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த சாலிட் கலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, பிளாக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய சாலிட் கலர்ஸ். சாலிட் கலர்ஸ் நீங்க எதுனா வேணும் அப்படின்னா கூட அதை நம்ம இம்போர்ட் பண்ணி தரலாம். ஃபீமேல் பீட்டாலாம் என்ன பிரைஸ் வரும்? ஃபீமேல் பீட்டா பிரைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் பீட்டா இது வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாம நீங்க கூகுள் பண்ணியோ இல்ல யூடியூப்ல நீங்க வந்து ஒண்ணுமே இல்ல கோல்டன் கேலக்ஸி கொளத்தூர்னு போட்டீங்கனாலே நம்மளோட ஹிஸ்டரி, பிரீமியம் ஹிஸ்டரி நிறையவே வந்துடும். ஏன்னா அவ்வளோ 10-15 வருஷமா நம்ம கடை வச்சிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ்ல இருந்து நம்ம இப்போ கூகுள்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். அதுலயே நீங்க வந்து எப்படி நம்ம சேல் பண்ணி இருக்கோம், என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்றத வந்து இந்த வீடியோ இல்லாம நீங்க கோல்டன் கேலக்ஸி கொளத்தூர்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு நிறைய அதோட பத்தி விஷயங்கள் எல்லாமே இன்னும் அதிகமா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கப்பீஸ்ன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கப்பீஸ் வெரைட்டி வந்து இது இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் ஷோன்றதுனால நம்ம கம்மியாக வச்சிருக்கோம். ஸோ கப்பீஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸு, அதாவது வந்து எலிஃபென்ட் இயர்ஸு, இதுலேயே நீமோ, சாலிட் கலர்ஸு, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கப்பீஸ் இருக்கு. கப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 200 டைப்பான கப்பீஸுங்க இருக்கு. ஸோ நம்ம தேவைப்பட்ட கப்பீஸையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அதுவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கேலக்ஸி சர்ச் ஹிஸ்டரியில போயிட்டு நீங்க இப்போ யூடியூப்லயோ கூகுள்லயோ போட்டீங்கன்னா கோல்டன் கேலக்ஸி
குளத்தூர் மார்க்கெட் அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே நம்மளோட கடைய பேர் எல்லாமே வந்துடும். அதுலயும் நம்ம வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருப்போம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கப்பீஸ்ல இருந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. எதனா வேணும்னாலும் நம்ம வந்து இறக்கியும் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு நம்ம கோல்டன் அக்வாரியம் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் நம்ம கிளியரா புரிஞ்சிருக்கோம். இங்க நேர்ல வந்து நான் பார்த்ததுமே பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. அந்த சைஸ் பாத்தீங்கன்னா ஜெயின் சைஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சைஸ்ல நானே மோஸ்டா எங்கேயும் பார்த்தது இல்லை. கிளாரிட்டியுமே பாத்தீங்கன்னா லைட் செட்டப்லாம் வச்சு பயங்கரமா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர் வெரைட்டியா இருந்து. மஸ்டர்ட் கேஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா கிடைக்கிறதே கஷ்டம். பட் மஸ்டர்ட் கேஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. மஸ்டர்ட் கேஸ்னா பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் அண்ட் தென் பாத்தீங்கன்னா ப்ளூ வித் கிரீன் மாதிரி மிக்ஸ்டா இருக்கும். ஸோ அதுதான் மஸ்டர்ட் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான வெரைட்டி. ஸோ அதெல்லாம் கூட இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கலர் தேவைப்படுது அப்படின்னா கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரதா வந்துட்டு ப்ரோ சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஹோம் டெலிவரியுமே வந்துட்டு கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த நீங்க நேரில் ஒரு விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோல்டன் அக்வாரியம் பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இல்லைன்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க.